ஏஐயோட தாக்கம், ஏஐயோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு மனித குலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றா மாறும் சார்? ஆரம்பத்தில் வந்தப்போ ஏஐக்கு வந்து இங்கிலீஷை தவிர மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப தடுமாறிச்சு. கேரளா ஸ்டைல் மீன் குழம்புல தொடங்கி வாஷிங் மிஷின் இன்ஸ்டாலேஷன்ல இருந்து எதை கேட்டாலும் சொல்லுது. என்ன பண்ணுதுன்னா இந்த சோசியல் மீடியா உங்களை உங்கள் உலகத்துக்குள்ள அமுக்குது. அந்த உலகத்துக்குள்ள இருந்து உங்களை வெளியே விடாம என்டர்டெயின்மெண்ட்டா அப்படி வச்சிருக்கு. அது வந்து அல்காரிதம். நம்ம இப்போ இந்த ஏஐல நம்ம மனசுக்குள்ள நினைச்சிருக்கத ஒரு 20 கேள்வியே கண்டுபிடிச்சு கரெக்டாக சொல்லுது. அப்ப அதுக்கு அவ்வளவு தூரம் என்ன தெரியுதுன்னா உலக விஷயங்கள் தெரியுது. 5 அறிவு கொண்ட மனிதன் 6 அறிவு கொண்ட மிருகம். கரெக்டா தான் சொன்னீங்க. எதனால அது வந்து 5 அறிவு கொண்ட மிருகம், நாம 6 அறிவு கொண்ட மிருகம். இந்த 6வது அறிவை நீங்க டிஃபைன் பண்ணுங்க. ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து 2 பேர்ட்டையும் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்றோம், 2 மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வை, நாளைக்கு சாப்பிடலாம்னு சொல்லி சொன்னா யாருக்கு புரியும்? குழந்தைக்கு தான் புரியும். நான் இதை பண்ணாது. ஆமா, எதிர்காலம் சொல்ற சிந்தனை தேவை எல்லாமே கரெக்ட். அதுதான் 6ஆம் அறிவா? நீங்க அதுதான் 6ஆம் அறிவு. கான்சியஸ்னஸ் ஒரு வருது. நான் எனக்கு அப்படின்னு வரும்போது அவன் ஆசைப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு மாடு என்னைக்காவது யோசிச்சிருக்கா, அந்த மாடு மட்டும் பாரு நல்ல சிவப்பா இருக்குது, நான் மட்டும் பாரு இப்படி வெள்ளையா இருக்கிறேன், எனக்கும் அந்த பிரவுன் கலர் தோல் இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கா? மனுஷன் தான் அப்படி யோசிப்பான். மனுஷனுக்கு அந்த நான்ற சிந்தனை இருக்கிறதுனால அந்த பர்பஸ் வருது. ஏஐக்கு என்ன பர்பஸ் இருக்கு? இப்போ ஒரு ஏஐ வந்து மனிதனுடைய தகவல்களை திரட்டி எல்லாமே A to Z அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதன் மூலம் பிளாக்மெயில் பண்ற அளவுக்கு ஏஐ பிளாக்மெயில் பண்ணாது. அதை பயன்படுத்துற ஒரு ஆள் இருப்பான்ல, அவன் தான் பிளாக்மெயில் பண்ணுவான். மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட வரலாற்று ஆய்வாளர் கிருஷ்ணவேல் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு ஒரு டாபிக் பேசலாம். ஏன்னா இன்னைக்குங்கும் போது இன்றைய தேதியில எல்லாத்தையுமே நம்ம இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தொகுத்து வழங்குறதுல ஒரு தொகுப்பாளி நீ அப்படிங்கிற மாதிரி, அது ஆம்பளையா பொம்பளையா அது அவர் சாஃப்ட்வேர்ல அது போய் கேட்பாங்க. நிறைய பேர் ரொமான்ஸ் பண்ணியே விளையாடுறாங்க. அன்றண்டு எல்லாருமே தன்னுடைய தேவையை தெரிஞ்சுக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் பல வகையில் அந்த ஏஐ வந்து பயன்படுது. ஏஐனால ரொம்ப சிம்பிளிஃபைடாக வேலையை சீக்கிரமாக முடிக்கிறாங்க அப்படின்னு அதில் சாதகம் பாதகம் இருந்தாலும், இப்போ என்னோட இதில் வந்து இப்படி ஒரு 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 டிஸ்கஷனாக போகலாமேன்னு ஒரு ஆசை சார். மனிதன் வந்து ஒரு 6 அறிவு கொண்ட ஒரு விலங்கு அப்படி தான் எடுத்துக்கணும். நம்ம அந்த 6 அறிவு கொண்ட விலங்கு கீழே தன்னுடைய அறிவில் கம்மியாக இருக்கக்கூடிய அனைத்து விலங்கு எல்லாருமே ஒரு கண்ட்ரோலில் வச்சிருக்கக்கூடிய ஒரு இப்போ எல்லாத்தையுமே நம்ம வச்சுருக்கோம். வனவிலங்குகளை வச்சிருக்க முடியாது, இருந்தாலும் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்க மாதிரி இப்போ இந்த 6 அறிவு கொண்ட மனிதனை ஒரு 7ஆம் அறிவு கொண்ட ஒரு சக்தி வந்து நம்மளை வந்து கண்ட்ரோலுக்கு வர நினைக்குது அப்படின்னா அதுக்கு பேர் ஏலியன் எடுத்துக்கிறதா, அதுக்கு பேர் அதான் வேற்றுக்கிரகவாசின்னு எடுத்துக்கிறதா, இல்லை இந்த ரெப்ளிகா ஏதோ ஒரு பல விஷயங்கள் சொல்லலாம். ஆனால் இந்த சாஃப்ட்வேர் ஏஐ அப்படிங்கிற விஷயம் தான் நம்மளை ஆள போகுதுங்கிற ஒரு சின்ன தாக்கம் இருக்குல்ல சார். இப்போ ஒருவேளை இந்த ஏஐ மிஷின்ஸ் இந்த ரோபோலாம் சேர்ந்து ஆட்சி பண்ணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இப்போ இந்த ஏஐ எல்லாம் மனிதனை கட்டுக்குள் கொண்டு வரும், அதுதான் அந்த 7ஆம் அறிவு சக்தியாக வரும் அப்படின்னு ஒரு இமேஜினேஷனில் ஒரு ஸ்டோரி இருக்குன்னா, இமேஜினேஷனில் ஒரு வேளை நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. அதை எப்படி எடுத்துக்கிறது, இந்த ஏஐயோட தாக்கம், ஏஐயோட முக்கியத்துவம் எந்த அளவுக்கு மனித குலத்தை பாதிக்கக்கூடிய ஒன்றா மாறும் சார்? நீங்கள் கேட்ட அந்த 6 அறிவு, 7ஆம் அறிவு, 5 அறிவு கொண்ட எல்லாம் படமாக இருக்கு. எல்லாம் பட டைட்டில். ஆமாம், எல்லாமே பட டைட்டில் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் கடைசியாக வரேன். எடுத்தோடனே அதை சொன்னோன்னா அதோட உண்மையான க்யூரியாசிட்டி உடஞ்சி போயிடும். இன்னும் க்யூரியாசிட்டி உடஞ்சிருன்றதை விட அதோட லாஜிக் புரியாது. அந்த லாஜிக் புரியணுன்றதுக்காக முதல்ல ஏஐயால் என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் வந்தப்போ ஏஐக்கு வந்து இங்கிலீஷை தவிர மற்ற லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப தடுமாறிச்சு. இப்போ ஓரளவு, அப்பவும் 100% சொல்ல முடியாது, சரியா? ஏன்னா ஆங்கிலம், ஏஐயோட அடிப்படை மொழி வந்து ஆங்கிலம் தான். அது வந்து சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட் அப்படிம்பாங்க. சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ரெடிகேட், ஐ வாண்ட் டு டூ அப்படிங்கிறது. இது தமிழில் நீங்கள் அப்படியே எழுத முடியாது. தமிழ் வந்து எப்படின்னா சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் வெர்புன்னு வரும், SOVன்னு வரும், மாறும். வெர்பு வந்து கடைசி வரும். வந்தான், சென்றான். நம்மளது வந்து அந்த ஒரு வார்த்தையை சொன்னாலே நமக்கு புரிஞ்சிடும். ஆங்கிலத்தில் அப்படி சொல்ல முடியாது. வெண்ட் அப்படின்னா என்ன வெண்ட்டு தெரியாது, கோயிங்னா என்ன கோயிங் அப்படின்னு புரியாது. ஆனால் நம்ம இதில் வந்தான் அப்படின்னு சொன்னாலே அது இறந்த காலம், அது ஆண் பால் அப்படின்ற வர எல்லாமே புரிஞ்சிடும். அது நம்ம மொழியோட ஸ்பெஷாலிட்டி. அப்போ அது இன்னும் தடுமாறிட்டு தான் கற்றுக்கிட்டு தான் இருக்குது அந்த தமிழில் செய்யக்கூடிய வேலையை. ஏஐ கூட தமிழோட இலக்கியத்தை கற்றுக்க பல 100 வருஷம் எடுத்துக்க முடியாது. அது வந்து ஏன்னா அவங்க வந்து அந்த கோர் லாஜிக் இருக்குல்ல, அது ஆங்கிலத்தில் எழுதிட்டாங்க. ஸோ அது கற்றுக்கிறது பூரா ஆங்கிலத்தில் தான் கற்றுக்கிட்டு கேட்குற மொழியில் அது மொழிபெயர்த்து தான் கொடுத்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு புறம். இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு நாள் பையன் கேட்டான், ஏப்பா இந்த மைக்ரோ ஒன்று வச்சுருக்கோம், நான் அதிகபட்சம் அம்மா பால் கொதிக்க சூடாக தான் யூஸ் பண்ணுறாங்க, இல்லை குழம்பு ஏதாவது சூடு காட்டுறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எதுக்குமே யூஸ் பண்ணுறது இல்லை. மைக்ரோவேவ் ஓவனில் கேக் செய்யலாம், அது என்னன்னு சொல்கிறாங்களே, நம்ம செஞ்சா என்னப்பா அப்படின்னா. சரி செஞ்சா என்ன, நமக்கு எப்படி செய்யுதுன்னு தெரியாது,
பேசிக்காக ஆரம்பிப்போம். ஜூஸ்பெர்ரி பிஸ்கட் செய்யலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஏஐட்ட போயிட்டு ஜூஸ்பெர்ரி பிஸ்கட் செய்வது எப்படி, எனக்கு ரெசிபி சொல்லு மைக்ரோவேவ் அவனில் பண்ணுறதுக்கு அப்படி. அது க்ளீனாக உடனே சர்ன்னு அடிச்சுது. இவ்வளோ மைதா மாவு எடுத்துக்கங்க. மைதா மாவுன்றதுக்கு பதிலாக அது வந்து ஆல் பர்பஸ் ஃப்ளார் அப்படின்னு போட்டுருந்துச்சு. நான் உடனே ஆல் பர்பஸ் ஃப்ளார்னோடனே என்ன அப்படின்னு கேட்டேன் வேறு ஒன்றும் இல்லைங்க, மைதாக்கு தான் பேர் ஆல் பர்பஸ் ஃப்ளாரு, இல்லைனா வீட் ஃப்ளார்னு சொல்லுவோம். பொதுவாக சொல்கிறதா இருந்தால் வீட் ஃப்ளாரு. அப்போ தான் தெரிஞ்சுது இவங்க பூரா மைதா உடம்புக்கு கேடுன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு வீட்டில் வாங்கி நம்ம சாப்பிட்ற பிஸ்கெட்டு கேக்கு கடையில் எல்லாமே மைதாவில் தான் செய்கிறாங்க. அது தெரியாமல் உளறிட்டு இருக்காங்கன்னு வைங்க. ஸோ அது வந்து இந்த ஆல் பர்பஸ் ஃப்ளார் இவ்வளோ எடுத்துக்கோ, அது கூட இவ்வளோ சக்கரை போட்டுக்கோ, இவ்வளோ பட்டர் போட்டுக்கோ, இதெல்லாம் போட்டு இப்படி பேசி இப்படி எல்லாம் பண்ணி மைக்ரோவேவனில் இந்த ஸ்டாண்டர்ட்ஸில் வச்சு 15 மினிட்ஸ் வச்சேன்னா பிஸ்கட் ரெடி அப்படின்னு போட்டுருச்சு. உடனே அது சொன்ன ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் எடுத்து போய் பார்க்குறேன், மைக்ரோவேவனில் இல்லை பட்டன். அது சொல்கிற பட்டன் எதுவுமே இல்லை. நீ சொல்கிற பட்டனில் எதுவுமே எனக்கு தெரியல என் மைக்ரோவேவில், அது என்ன மாடல் அப்படின்னு கேட்டுச்சு. நான் அப்படி போயிட்டு அது என்ன மாடல்னு பாடுறா அப்படின்னேன் என் பையன்ட்ட. நம்ம சும்மா இருப்பா ஃபோனை கொடு அப்படின்னு வாங்கிட்டு போய் அட்டாச் பண்ணுறதுக்கு இல்லை, அதை போட்டு கேமரா வச்சு அந்த மைக்ரோவேவ் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சி விட்டான். அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு அது தெளிவாக சொல்லுது, இந்த மைக்ரோவேவ் ஓவனில் நான் சொன்ன இந்த செட்டிங்ஸ்லாம் இந்த பேரில் இருக்குது, இப்படி நீ செட் பண்ணிக்கிட்டேன்னா அது வரும். போட்டால் ஜூஸ்பெர்ரி பிஸ்கட் ரெடி வீட்லேயே அடுத்த 15 நிமிஷத்தில். அப்போது இதில் என்ன பாருங்கள், அதே மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு பையன் ஒரு வீடியோ போட்டிருந்தான். அவங்க வீட்டில் வாஷிங் மிஷின் ஏதோ வாங்கினானா, வாங்கி அந்த கம்பெனிக்காரங்களே வந்து இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆன் பண்ணால் ஆனே ஆகலை. எதுக்கும் கேட்டு பார்ப்போமேனு ஏஐட்ட மிஷினை ஃபோட்டோ எடுத்து இதை இன்ஸ்டால் பண்ணியிருந்தாங்க, ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கேட்டேன். ஏஐ உடனே சொல்லிட்டான். பின்னாடி இந்த பொதுவாக இந்த இன்ஸ்டால் பண்ண வர டெக்னீஷியன்ஸ் ஒரு சில நேரத்தில் மறந்துடுவாங்க. பின்னாடி ஒரு 3 போல்ட் இருக்கும், அந்த போல்ட்டை மட்டும் கழட்டி எடுத்துருங்க, அதை எடுக்க மறந்துருப்பாங்க, எடுத்துகிட்டு போடுங்க ஓடும் அப்படின்னுச்சான். போய் பார்த்தா கரெக்டாக அது மாதிரி ஒரு 3 போல்ட் இருந்திருக்கு. கழட்டினா எடுத்தோடனே ஓட ஆரம்பிச்சிருச்சான். அப்போது உங்களுக்கு என்னென்னா கேரளா ஸ்டைல் மீன் குழம்புல தொடங்கி வாஷிங் மிஷின் இன்ஸ்டாலேஷன்லேருந்து எதை கேட்டாலும் சொல்லுது. ரீசெண்டாக 2 நாளைக்கு முன்னாடி போன சண்டேன்னு நினைக்கிறேன், பொழுது போகலன்னு சொல்லிட்டு ஏஐ கூட ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம். நீங்கள் கூட வேணால் விளையாடி பாருங்கள். அப்புறமா நம்ம 2 பேருக்கும் ஒரு கேம், நீ அதிகபட்சம் 20 கேள்வி கேட்கலாம். நான் என் மனசுக்குள்ளே எதை பற்றி வேணால் நினச்சிப்பேன், ஏதோ ஒன்று நான் நினச்சிப்பேன். ஒரு தலைவரை பற்றி நினச்சிக்கலாம், இல்லை ஒரு ஊரை பற்றி நினச்சிக்கலாம், இல்லை ஏதாவது ஒரு பொருள் மொபைல் ஃபோன் அப்படின்னு கூட நினச்சிக்கலாம். இப்படி நான் எதை பற்றி வேணாலும் நினச்சிப்பேன். 20 கொஸ்டினில் நீ என்னை கண்டுபிடிக்கணும், நீ நான் மனசுக்குள்ளே என்ன பொருள் வச்சு யோசிச்சேன்னு அப்படின்னு கேட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லிடுது. அது கேள்வி கேட்குது, அது வந்து உயிரோடு இருக்க பொருளா, மனுஷன் செஞ்சதா, மனுஷன் இயற்கையில் உள்ளதா, இப்படியே வரிசையாக கேள்வி கேட்டுக்கிட்டே வருது. கரெக்டாக ஒரு 15-16 கேள்வியில் நீங்கள் மனசுக்குள்ளே என்ன நினச்சிங்கன்ற பொருளை சொல்லிடுது. நாம் இல்லைன்னு சொன்னால் போதும். ஆமாம், வெறும் ஜஸ்ட் எஸ் நோ சொன்னால் போதும். வேணா இப்போ கூட நீங்கள் இப்போ ப்ராக்டிக்கலாக கூட விளையாடி நம்ம காமிச்சிடலாம். இதில் என்ன காமிக்கிறதுக்கு இருக்குது, அவங்களே பண்ணிக்கலாம். நீங்கள் வேறு சார் மனசுக்குள்ளே நினைக்கிறதே வீடியோ வர ஆரம்பிச்சிச்சு சார், அந்த மாதிரிலாம் இல்லை, அப்படி வராது. சில வருது சார் கேள்விகள் மூலமாக. நீங்கள் சொல்கிறது கரெக்டு. இன்கேஸ் நீங்கள் இப்போ ஏதாவது சிந்திக்கிறீங்கல்ல, பேசுனா வந்துட்டு இல்லை, அது அல்காரிதம். அது அல்காரிதம் என்னென்னா இவருக்கு இதுதான் பிடிக்கும், அது கரெக்டான டைமில் வருது சார். இல்லை, அதுதான் விஷயம். என்னென்னா நீங்கள் இப்போ கூட இந்த எலெக்ஷன் வரும்போது எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்தா ஸ்ட்ராங்காக எங்கள் கட்சி தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்கல்ல, அது வந்து ஒரு முட்டாள்தனமான நம்பிக்கையில் அவங்க சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன், அவங்க எல்லாருமே தானே சொல்கிறாங்க. அவங்க என்ன நினச்சிக்கிறாங்க, நம்ம பார்க்குறது தான் உலகத்தில் எல்லாரும் பார்க்குறாங்கன்னு நினச்சிக்கிறாங்க. அவங்க என்ன பார்க்குறாங்களோ அது ரிலவெண்ட்டாக காமிக்கும். அது அவ்வளோதான் மேட்ரு. விஜய் ரசிகர் விஜய் வீடியோ சம்மந்தப்பட்ட வீடியோ பார்த்தா அவருக்கு அது மட்டுமே வந்துகிட்டு இருக்கும். நீங்கள் திமுக வீடியோ பார்த்தா திமுக வீடியோவாக காமிக்கும். அப்போ எல்லாருக்கும் என்ன தோணும், நம்ம சப்போர்ட் பண்ணுற கட்சியோட வீடியோ தான்டா நிறைய வந்திருக்கு, அப்போ மக்கள் எல்லாம் அதான் நினைக்கிறாங்க போல அப்படின்னு நம்ம ஒரு, அதாவது உண்மையான உலகத்துக்கு, அதாவது இந்த சோஷியல் மீடியா இருக்குது பார்த்தீங்களா, சோஷியல் மீடியாவோட ஒரே ஒரு வருமானம் எதுன்னு கேட்டிங்கன்னா விளம்பரம் தான். அதில் விளம்பரம் போடணும்னா நீங்கள் நிறைய நேரம் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தால் தான் நடுவில் விளம்பரம் போட முடியும். உங்களுக்கு பிடிக்காத விஷயத்த போட்டால் நீங்கள் பார்ப்பீங்களா? இப்போ நான் வந்து அண்ணாவோட பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கலைஞர் பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன், பெரியார் பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நடுவில் எனக்கு ஒரு நாள் கந்தசஷ்டி கவசத்தை காமிச்சதுன்னா நான் பார்க்க மாட்டேன். கரெக்டாக? இப்போ என் ஒய்ஃபோட வீடியோவில் ஃபோனில் எடுத்து பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரே சாமி பாட்டாக தான் ஓடிட்டு இருக்கும். ஒரே சாமி பாட்டு, ஜோசியம், இதாக தான் ஓடிட்டு இருக்கும். என் பையன் ஃபோன் எடுத்து பாருங்கள், ஃபுல்லாக நருட்டோ தான் ஓடிக்கிட்டே இருக்கும்.
ஸோ அவங்கவுங்க என்ன பார்க்குறாங்களோ இப்போ அது இந்த என்ன பண்ணுதுன்னா இந்த சோஷியல் மீடியா உங்களை உங்கள் உலகத்துக்குள்ளே அமுக்குது. அந்த உலகத்துக்குள்ளே இருந்து உங்களை வெளியே விடாமல் என்டர்டெயின்மெண்ட்டாக அப்படி வச்சுருக்கு. அது வந்து அல்காரிதம். நம்ம இப்போ இந்த ஏஐல நம்ம மனசுக்குள்ளே நினச்சிருக்கத ஒரு 20 கேள்வியே கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்லுது. அப்போ அதுக்கு அவ்வளோ தூரம் என்ன தெரியுதுன்னா உலக விஷயங்கள் தெரியுது. நான் என்னெல்லாம் யோசிச்சேன் தெரியுமா? முதல்ல டிவின்னு யோசித்தேன், சொல்லிடுச்சு. டிவியை சொல்கிறதுக்கு அது வெறும் 11 கேள்வி தான் எடுத்துக்கிச்சு. மொபைல் ஃபோன் யோசித்தேன், 8வது கேள்வியில் சொல்லிடுச்சு. இந்திரா காந்தியை யோசித்தேன், 19வது கேள்வியில் சொல்லிடுச்சு. நான் எந்த கேட்டகரியில் யோசிக்க போகிறேன்னு கூட சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் ஒன்று நினச்சிக்கிட்டீங்களா? ஆமாம் நினச்சிக்கிட்டேன். இப்போ மொதல் கேள்வி இவ்வளோ தான் அது ஆரம்பிக்குது. நம்ம எஸ் நோ மட்டும் சொல்லிகிட்டே இருந்தால் போதும். அப்போனா என்ன அர்த்தம்னா இது எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கு செய்திகளை. அந்த செய்திகளை எப்படி தொகுக்கிறது, எப்படி பிரிக்கிறதுன்றது வேற அதுக்கு தெரிஞ்சிருக்கு. இப்போ முதல் கேள்வியை நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறது உயிருள்ள பொருளா அல்லது எப்போது உயிரோடவாது இருந்த ஒரு பொருளா இல்லை உயிரற்ற பொருளா? ஆனால் உயிரற்ற பொருள்னு நீங்கள் ஒரு பதில் சொல்லும்போது இந்த செலிபிரிட்டி எல்லாத்தையும் ஒதுக்கிடுது. உயிரற்ற பொருட்கள் அப்படின்னா இயற்கை மலை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உயிரற்ற பொருட்கள். மொபைல் ஃபோன், டிவி இந்த மாதிரிலாம் உயிரற்ற பொருட்கள். அடுத்த கேள்வி என்ன கேட்குதுன்னா இது மனிதனால் செய்யப்பட்டதா இல்லையா? மனிதனால் செய்யப்பட்டதுன்னா மலை, காடு எல்லாத்தையும் விட்டுறலாம். இப்படியே கட் பண்ணி கரெக்டாக 20 கேள்விகளை நம்ம என்ன நினச்சோமோ அது சொல்லிடுது. அந்த லாஜிக் யோசிக்க தெரியுது. அப்போ அது மனிதனை போல சிந்திக்கிறதா அப்படின்னு கேட்டால் இல்லை. லாஜிக் யோசிக்கிறதுக்கும் மனிதனை போல சிந்திக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டால் ஒரு கேள்விக்கு நான் வரேன். 5 அறிவு கொண்ட மிருகங்களும் மனிதன் 6 அறிவு கொண்ட மிருகம். கரெக்டாக தான் சொன்னீங்க. எதனால் அது வந்து 5 அறிவு கொண்ட மிருகம், நாம 6 அறிவு கொண்ட மிருகம்? இந்த 6வது அறிவை நீங்கள் டிஃபைன் பண்ணுங்கள். சிந்திக்கிற திறன். மாடு சிந்திக்குது. பேசுறது அதுவும் கம்யூனிகேட் பண்ணிக்குதுல்ல. அதுவும் அவங்களோட லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ணிக்குது. ஆமாம். ஒரு நாய் இன்னொரு நாய் பார்த்து குறைக்கும் போது அது புரியுது. இது ஏன் எல்லாம் உள்ள வராது, எல்லாம் ஒன்றா தானே போதும், எங்க ஏரியா உள்ள வராதுன்னு சொன்னா புரியுது இல்லை இன்னொரு நாய்க்கு? பிரித்து பார்க்கக்கூடிய திறன் தான் சார். எதை பிரிச்சு? ஐயோ மறந்துட்டேன், சின்ன வயசில் சொல்லி கொடுத்தாங்களே சார். அதான் எதை சிந்திக்கிறது மிருகங்களும் சிந்திக்குது. ஒரு செடி கூட அடாப்ட் பண்ணிக்குது. நீங்க பேசினா மரங்களே இல்ல, அதெல்லாம் சும்மா சினிமாவில் அடிச்சு விடுறது. நீங்க நிழல்லாம் வச்சுட்டீங்கன்னா அது வெயில் இருக்க பக்கமா வளைஞ்சு அதுவா போய் வளர்ந்துக்குது. கை கால் இல்லாத ஒரு செடி கூட அது மாதிரிலாம் அடாப்ட் பண்ணி அது தனக்கு வேண்டிய உணவை சேகரிச்சிருது. அப்ப சிந்திக்கிற தன்மை கொண்டவன் மனிதன்றதுனால அவனுக்கு வந்து 6ஆம் அறிவுன்னு சொல்லும்போது இந்த 6ஆம் அறிவை எதை வச்சு நீங்க டிஃபைன் பண்ணுவீங்க? ரொம்ப கஷ்டமான கேள்வியாக இருக்குல்ல. இதே மாதிரி எனக்கு காலேஜில் ஒரு தடவை கேள்வி கேட்டாங்க. இடம்னா என்ன? இவ்வளோ பொருள் இருந்தால் அது ஒரு எடை. நீளம்னா என்ன? இதுலேருந்து இவ்வளோ தூரம். காலம்னா என்ன? ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி. நேரம். அதான் நேரம்னா என்னென்ன? நேரம்னு ஒன்று செகண்ட்ஸ், மினிட்ஸு, ஹவர்ஸ்ன்னு சொல்லக்கூடாது. நேரம்னா என்ன? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் 2 ஈவெண்ட்ஸ். 2 நிகழ்வுகளுக்கு இடையிலான தான் காலம்ன்றது. இது இந்த கான்செப்ட் புரியுதா? எதுக்கு குறிப்பாக இதை சொன்னேன்னா அங்கே தான் நம்ம இந்த 6ஆம் அறிவுன்ற டெஃபினிஷன் வரும். 6ஆம் அறிவுன்ற டெஃபினிஷன் என்னன்னா மிருகங்களுக்கும் எல்லா உயிரினங்களுக்கும் கடந்த காலம்ன்றது என்னன்னு தெரியும், நிகழ்காலம்னா என்னன்னு தெரியும். மனுஷனுக்கு மட்டும் எதிர்காலத்தை பற்றி சிந்திக்க தெரியும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நாய் வளர்க்குறீங்கன்னு வச்சுங்க. அந்த நாய்க்கு வந்து ஒரு 9 வயசு. உங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அதுக்கு 3 வயசு. ஒரு பிஸ்கட் பேக்கெட் எடுத்து 2 பேர்ட்டையும் கொடுங்க. கொடுத்துட்டு என்ன சொல்லணும்? 2 மட்டும் சாப்பிட்டுட்டு மிச்சம் வை, நாளைக்கு சாப்பிட்லான்னு சொன்னால் யாருக்கு புரியும்? குழந்தைக்கு தான் புரியும். நான் அதை பண்ணாது. ஆமாம், எதிர்காலம் சொல்ற சிந்தனை தேவை எல்லாமே கரெக்டு தான். அதுதான் 6ஆம் அறிவா? நீங்கள் அதுதான் 6ஆம் அறிவு. நாளைக்கு என்ன அப்படிங்கிறத பற்றி நமக்கு யோசிக்க தெரியும். மற்ற மிருகங்களுக்கு நேற்று என்ன இன்னைக்கு என்னன்னு யோசிக்க தெரியும். அந்த நேற்று என்னன்றது எப்படி யோசிக்க தெரியுதுன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். யானை வந்து சின்னதாக குட்டியாக இருக்கும்போது ஒரு சங்கிலியில் போட்டு கட்டி வச்சுருவாங்க. அதை இழுத்து அறுத்து பார்க்கும், அறுக்கவே முடியாது. அப்போ அது ஒரு முடிவுக்கு வந்துடும், இதை அறுக்க முடியாது நம்மளால. அப்புறம் பெரிய யானை ஆனதுக்கப்புறம் பார்த்தா அந்த சங்கிலியை தூணில் கூட கட்டியிருக்க மாட்டான், சும்மா காலில் சுற்றி விட்டுருப்பான். அது எங்கேயும் போகாது, அப்படியே நின்றுட்டு இருக்கோம். இந்த சிங்கத்தை வந்து சர்க்கஸில் ட்ரெயின் பண்ணுவான் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இரும்பு ராடு ஒன்று வச்சுப்பாங்க.
அடிக்கிறதுக்கு இல்லை, அது நல்லா நெருப்பில் வச்சு சூடு வச்சுருப்பாங்க. அதை சூடு வச்சுட்டு அதை கையில் எடுத்து வச்சுப்பான். சவுக்க ஒரு சொடக்கு ஏறுமா, அது அப்படிங்கும். ஒரு சூடு வச்சுருவான், ஓன்னு அலரும். பதிலுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. மிருகங்கள் பயப்படுறது முதல் விஷயம் எதுக்கு பயப்படுறது தெரியுங்களா? நெருப்புக்கு மட்டும்தான் பயப்படும். நெருப்புக்கு பயப்படாத மிருகம் வந்து மனுஷன். இதே மாதிரி திரும்ப திரும்ப வச்சா இவன் சொல்கிற மாதிரி இது மேலே ஏறி இறங்கலைன்னா இவன் சூடு வைப்பான் அப்படின்றது மட்டும் அதுக்கு தெரியும். அப்புறம் சர்க்கஸ், ஒரிஜினல் சர்க்கஸ் நடக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அந்த அங்கே போய் அடுப்பை வச்சுக்கிட்டு எங்கே சூடு வைக்கிறது, அதெல்லாம் ஒரு கருப்பு கலர் குச்சியில் முனையில் சிவப்பு கலர் பெயிண்ட் அடித்து வச்சுருப்பாங்க. ஒரு சொடை போடும், அது திமிட்டு அப்படின்னுச்சுன்னா அந்த கம்ப காமிச்சா போதும், டாக்குன்னு ஏறிடும். அது நெருப்புன்னு நினச்சி. ஸோ கடந்த காலத்தில் கற்றுக்கொண்ட விஷயத்தை நிகழ்காலத்துக்கு பயன்படுத்த தெரிஞ்சது மிருகம். அதை தாண்டி எதிர்காலம் இன்னும் ஒன்று இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டவன் மனுஷன். அதனால தான் அவன் என்ன பண்ணுறான், வேலை செய்கிறான், சேர்த்து வைக்கிறான். லெட் அஸ் சேவ் இட் ஃபார் வின்டர் டே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சேர்த்து வச்சு தட்டுப்பாடு இருக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கும். அந்த விஷயங்கள்லாம் அவனுக்கு வரப்போது தான் அது வந்து 6வது அறிவாக மாறுது. ஸோ ஒரு சில நேரத்தில் என்ன ஆயிடுச்சு, ஒரு சில நேரத்தில் இல்லை, இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே எப்படி ஆகிடுதுன்னா, இந்த எதிர்காலம்னு யோசித்து ரொம்ப யோசித்து நான் செத்ததுக்கப்புறம் என்ன அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் பல வீடுகளில் பார்த்துருப்பீங்க, அதாவது வீடுகளில் ஆஃபீஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு நாள் இல்லைன்னா இந்த ஆஃபீஸே அவ்வளோதான், நான் ஒரு நாள் இல்லைன்னா இந்த வீடே தலைகீழ நாசமாக போயிடும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சாவு, அதுக்கு தான் பேரே வந்து சுடுகாட்டு ஞானம்பாங்க. சாவு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாள் பேரஞ்ச மாதிரியே சுற்றுவாங்க நிறைய பேர், வெளியே சொல்ல மாட்டாங்க. என்னென்னா அவன் யார் செத்தாங்களோ அவரை போய் பார்த்தான்ல, அவரை பற்றி அவனுக்கு அப்படி ஒரு பிம்பம் இருக்கும். அவர் இல்லைன்னா அந்த வீடே இல்லைன்ற மாதிரி அவனுக்கு ஒரு பிம்பம் இருக்கும். அவர் செத்துட்டார், இல்லை அந்த அம்மா செத்துட்டாங்க, ஆனால் அதுக்கப்புறம் உலகம் அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக இயங்குது, அந்த குடும்பமும் ஆட்டோமேட்டிக்காக இயங்குது. அப்போ இவனுக்கு என்ன பயம் வருதுன்னா, நானும் இப்படி தானே நினச்சிட்டு இருக்கேன், நானும் செத்துட்டேன்னா நான் இல்லைனாலும் இந்த குடும்பம் நல்லா நடக்குமா, நான் இல்லைனாலும் இந்த ஆஃபீஸ் வேலை செய்யுமா, இதை என்னால் ஏற்றுக்க முடியல. அப்போ என்னோடய இம்பார்ட்டன்ஸ் காணாமல் போகுது இல்லை. இது 2வது பாயிண்ட். மொதல் பாயிண்ட் என்ன சொன்னால் எதிர்காலத்தை பற்றி சிந்திப்பது. 2வது பாயிண்ட் என்னது, நான் அப்படின்னு ஒரு அடையாளம் இருக்குல்ல, ஐடென்டிட்டி. அந்த ஐடென்டிட்டியை வச்சு யோசிக்கிறான்ல, தன்னை சுற்றியே தான் ஒரு மனுஷன் யோசிப்பான். நான், என் குடும்பம், என் பொண்டாட்டி, இல்லை என் புருஷன், என் புள்ள, எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, இப்படி தான் யோசிப்போம். என் ஃப்ரெண்டு, என் சொந்தக்காரன், என் எதிரி, எல்லா சிந்தனையுமே நான் அப்படின்ற ஒரு சிந்தனையை சுற்றி தான் இயங்கிக்கிட்டே இருக்கும். இந்த 2 விஷயந்தான் மனுஷனை மிருகங்கள்கிட்ட இருந்து ஒரு ஸ்டெப் மேலே தூக்குது. சரியா? இப்போ இந்த நான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வாழ்வதற்கு பல அறிவுகள் தேவைப்படுது. பல அறிவுகள்னால் பல முன் அனுபவங்கள் முன்னாடி செஞ்சவங்க என்ன தப்பு செஞ்சாங்க இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியிருக்கு. அதை வச்சு தான் அவன் வாழ்ந்துட்டு போகிறான். இப்போ நான் கேட்குறது, ஏஐ இருக்குது, ஏஐக்கு எல்லா இதுவரை நடந்த செய்திகளும் தெரியும். நீங்கள் வந்து போய் கேளுங்க, லித்துவேனியான்ற ஒரு நாடு எப்படி உருவாச்சு அப்படின்னு கேட்டு பாருங்கள். நிறைய பேருக்கு லித்துவேனியான்னு ஒரு நாடு இருக்கானே தெரியாது. ஆனால் அது தெளிவாக சொல்லும், அந்த பகுதி எப்படி இருந்தது தெரியுமா, இப்போ இந்த ஆட்சியில் இருந்தது, அதில் இருந்தது, இந்த வருஷத்தில் இந்த தலைவர் வந்தார், இப்படி வந்து போராடி அந்த லித்துவேனியான்ற ஒரு நாடை உருவாக்கி அதுக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாங்க, எவ்வளோ செய்தியும் அதுக்கு தெரியும், பக்காவாக சொல்லிடும். ஆனால் ஏஐ கிட்ட என்ன மிஸ்ஸிங்னு சொல்லுங்கள். இப்போ நான் சொன்னேன், எதிர்காலத்தை பற்றி நமக்கு தெரியும், ப்ளஸ் நான் அப்படிங்கிறத சுற்றி வேலை செய்கிறோம். என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு ஏன் ஆசைப்பட்றான் ஒருத்தனை, யாரோ ஒருத்தன் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும்னு ஆசைப்பட்றான்னா எதுக்கு? அவனுக்கு ஒரு பர்பஸ், என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், அப்போ தான் வந்து என்னோடய ஈகோ சாட்டிஸ்ஃபை. அவன் வந்து அன்றைக்கி என்ன எவ்வளோ கேவலமாக பேசிட்டான், நான் அன்றைக்கி படிக்காமல் போயிட்டேன், என் பிள்ளையவாது படிக்க வச்சிடணும், அவன் முன்னாடி என் பிள்ளையா தலை நிமிர்ந்து நிற்கணும், இப்படிலாம் யோசிக்கிறேன்னா இதுக்கு பேர் என்னது? பர்பஸ். எதிர்காலத்தை பற்ற பர்பஸோ அல்லது என்ன பண்ணணும், அது ஒரு தன்னிச்சையாக இயங்கக்கூடிய ஒரு இதாக இருக்காது ஏஐ அப்படின்னு சொல்ல வரீங்க? இல்லை, ஏஐக்கு என்ன பர்பஸ் இருக்குது? எதுவும் இல்லையே. அதுதான் எதற்காக நம்ம வாழ்கிறோன்னா ஒரு பர்பஸே இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறீங்க. யோசிச்சு பாருங்க. இப்போ நந்தாவுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஐயோ 3 மணி ஆயிடுச்சு, வீட்டுக்கு போகணும். ஏன்? அம்மா திட்டுவாங்கல்ல, எங்கள் அம்மா திட்டுவாங்க, புரியுதா?
3 மணி வரை ஏன்டா சாப்பிடாம இருக்கேன்னு எங்கள் அம்மா திட்டுவாங்கன்னு நீங்கள் யோசிப்பீங்க, அதனால ஓடுவீங்க. இப்போ அம்மா ஊரில் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க? வீட்டுக்கு போக மாட்டீங்க. அதான் வீட்டில் போய் அதான் நீங்கள் பக்கத்தில் ஏதாவது பண்ணு வாங்கி சாப்பிட்டு 2 சாப்பிட்டு பேசாமல் உட்காந்துருவீங்க. அப்போ எல்லாமே எதை சுற்றி நடக்குதுன்னு பாருங்கள். இந்த நான் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ்ஸு, இந்த நானுக்கு இருக்க வேண்டிய ஒரு பர்பஸ், அந்த பர்பஸ் இருக்க போய் தான் நம்ம இயங்குகிறோம். ஆடுக்கு மாடுக்கு மற்ற உயிரினங்களுக்கு பூரா என்ன பர்பஸ் இருக்குது வாழ்க்கையில்? 2 தான். மனுஷனுக்கும் அந்த பர்பஸ் தான். என்ன பர்பஸ்? எல்லா உயிரினத்துக்கும் 2 பர்பஸ் தான். ஒன்று உயிரோடு இருக்கிறது, 2வது ரீப்ரொடக்ஷன், அடுத்த சந்ததியை உருவாக்குறது. இது 2 தான் எல்லா உயிரினத்தோட அடிப்படை வேலை. இந்த 2 தாண்டி மனுஷனுக்கு மட்டும் கான்ஷியஸ்னஸ்னு ஒரு வருது. நான் எனக்கு அப்படின்னு வரும்போது அவன் ஆசைப்பட ஆரம்பிக்கிறான். ஒரு மாடு என்னைக்காவது யோசிச்சிருக்கா, அந்த மாடு மட்டும் பாரு நல்ல சிவப்பாக இருக்குது, நான் மட்டும் பாரு இப்படி வெள்ளையாக இருக்கிறேன், எனக்கும் அந்த ப்ரௌன் கலர் தோல் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசிச்சிருக்கா? மனுஷன் தான் அப்படி யோசிப்பான். இல்லை, மனுஷன் அப்படி யோசிக்க வைக்கலாம் நம்ம. நீங்கள் ஏன் இப்படி கருப்பாக இருக்கீங்க, இந்த க்ரீம் போட்டிங்கன்னா வெள்ளையாடுவீங்க. நீங்கள் ஏன் இவ்வளோ வெள்ளையாக இருக்கீங்க, இந்த க்ரீம் போட்டு வெள்ளைக்காரனுக்கு அது வேறு க்ரீம் விற்கும்போது இந்த க்ரீம் போட்டு நீங்கள் கொஞ்சம் கொஞ்ச நேரம் வெயிலில் நின்னீங்கன்னா அப்படியே ஒரு மாதிரி லைட் ஷைனிங் ப்ரௌன் கலரில் வந்துடுவீங்க. உங்கள் முடி நீட்டமாக இருக்கா, சுருட்டிக்கிங்களே, உங்கள் முடி சுருட்டையாக இருக்கா, நீட்டிக்கிங்களே, இப்படி சொல்லி அவனுக்கு ஒரு பர்பஸை க்ரியேட் பண்ண முடியும். மனுஷனுக்கு அந்த நான்ற சிந்தனை இருக்கிறதுனால அந்த பர்பஸ் வருது. ஏஐக்கு என்ன பர்பஸ் இருக்குது? அதுக்கு மைக்ரோவேவ் ஓவனில் ஜூஸ்பெரி பிஸ்கெட் இல்லை, ஐஸ் கேக் கூட செய்ய தெரியும். ஆனால் அதை செஞ்சு அது என்ன பண்ண போகுது? ஒன்றும் பண்ண சாப்பிட போகுது, வாழப்போதா அல்லது அதை பொறுத்தவரை அதுக்கு தேவை 10 யூனிட் கரண்ட்டு, ப்ராசஸருக்கு சூடாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு கூலர். இல்லை, தனக்கு தானே தன்னை இயக்குவதற்கு தானே வர அளவுக்கு ஏஐ வளரும்னு நினைக்கிறீங்களா? ஒரு நாளுமே வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னு இந்த இடம் தான் அடிப்படுது பாருங்க. அந்த கான்ஷியஸ்னஸும் பர்பஸும் இல்லைனா அது எதுவாக இருந்தாலும் அது எல்லாத்துக்கும் பொருந்தும். இது அதாவது நீங்கள் அந்த எந்திரன் படம் பார்த்தீங்களா, அதில் வந்து ரொம்ப கன்றாவியாக ஒன்று வச்சுருப்பாங்க. என்னென்னா மனுஷனை மாதிரி அதை சிந்திக்க வைக்கிறாங்க. மனுஷனை மாதிரி நீங்கள் சிந்திக்க வைக்க முடியாது, மனிதனாக சிந்திக்க வைக்க முடியாது. மனுஷனை மாதிரி வேணால் சிந்திக்க வைக்கலாம். மனுஷனை மாதிரி அது எவ்வளோ சிந்திச்சாலும் அதுக்கு தெரிஞ்சது என்னென்னா, குழந்தைன்னா காப்பாற்று, கீழே விழுந்துடாம பார்த்துக்கோ, வயசானவங்க கேட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ணு அப்படின்ற வர சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு இடத்துல பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணாமல் கூட நீ போன்னு சொல்லிக் கொடுக்க முடியுமா? கான்ட்ராடிக்டரியா? புரியுதுங்களா? இப்போ நீங்கள் வண்டியில் போகிறீங்க, ஒரு ஆக்சிடென்ட், யாரோ கீழே விழுந்துருக்காங்க, நிப்பாட்டி பார்க்குறீங்க, ஏற்கனவே 3 பேர் அவரை அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? சரி, அதான் பார்க்குறாங்க, நீங்கள் போயிடுறீங்க. இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் நீங்கள் மிஷினுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? மிஷினுக்கு ஒரு 2 விஷயம் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஒன்று ஹெல்ப் பண்ணு, இல்லை ஹெல்ப் பண்ணாத. புரியுதுங்களா? இதுக்கு காரணம் என்னென்னா பர்பஸ்னு ஒன்று இருக்குது உங்களுக்கு. இப்போ அவசரமாக நம்ம போயே ஆகணும் அப்படின்னு ஒரு பர்பஸ் இருக்கும்போது, அதான் 3 பேர் பார்க்குறாங்களே, நம்ம வேலையை பார்ப்போன்னு போவீங்க. ஒன்றும் வேலை இல்லைன்னா சரி 3 பேர் பார்த்தா என்ன, நம்மளும் கூட நின்று ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுதான்னு பார்ப்போமே. இப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதாவது என்னோட ப்ரியாரிட்டின்னு ஒன்று. அதாவது நான் வாழ்க்கையில் ஒரு விஷயம் சொல்ல, நிறைய பேர் சொல்லுவாங்க நான் பிஸியாக இருந்துட்டேங்க அப்படிம்பாங்க. யாருமே உலகத்தில் பிஸி கிடையாது. உலகத்தில் யாராவது பிஸியாக இருக்காங்க உண்மையில சொல்லுங்கள். பிஸின்றதே சப்ஜெக்ட் டு ப்ரியாரிட்டி. என்ன ப்ரியாரிட்டினா, இப்போது இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறோம், நம்ம இந்த இன்டர்வியூ போயிட்டு இருக்கும்போதே ஒரு ஃபோன் வருது. ஃபோனில் என்னன்னு கேட்குறான், பையன் கீழே விழுந்துடான், ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு இன்டர்வியூ முக்கியமா, என் பையன் முக்கியமா? பையன். இதுக்கு பேர் வந்து பிஸி கிடையாது, ப்ரியாரிட்டி. இந்த நேரத்தில் எது முக்கியம்? ஒவ்வொரு சிச்சுவேஷனுக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியம் அவசரம் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது. இந்த காம்பினேஷனில் போட்டிங்கன்னா முக்கியம் அவசரம், அவசரம் முக்கியம், முக்கியம் முக்கியம், அவசரம் அவசரம். அப்போ இந்த அவசரம்ன்றது தான் ஃபஸ்ட்டு செய்வோம். அடுத்தால எதை செய்வோம்? அவசரம் முக்கியன்றதை செய்வோம். இப்படி இந்த ப்ரியாரிட்டி மாறும்போது தான் பிஸியாக இருந்தேன். இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணும்போது நான் படம் பார்த்துட்டு இருந்தேன்னா ஃபோன் எடுத்து பேசிடுவேன். நான் ஐயா சுபவி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன், இல்லை வீரமணி கூட உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறேன்னா அப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் நான் எடுப்பேனா?
அதே நந்தா, அதே கிருஷ்ணவேல், அதே ஃபோன் தான். நான் இருக்கக்கூடிய சூழலில் ப்ரியாரிட்டி மாறுது. ஏஐக்கு அந்த மாதிரி ப்ரியாரிட்டி எதுவுமே கிடையாது. ஸோ ஏன் ப்ரியாரிட்டி கிடையாது? அந்த சூழலுக்கு தகுந்தவாறு சிந்திக்கக்கூடிய திறன் ஏஐக்கு கிடையாது, மனிதனுக்கு இருக்கு. இல்லை, திறன் கிடையாதுன்னு சொல்ல, அதுக்கு அந்த தேவையே கிடையாது. ஏஐ வந்து ஏஐ பொறுத்தவரை சுபவியும் ஒன்று தான். ஏன் போய் பண்ண போகுதுங்கிற மாதிரி இல்லை, அதுக்கு அந்த சிச்சுவேஷன்றதே அதுக்கு முக்கியம்னே கற்றுக்க. இப்போ எனக்கு நான் ஆசிரியர் வீரமணியை பார்க்குறேன்னா அவர் மூலமாக எனக்கு ஏதாவது பலன் கிடைக்கும்னான்னு கூட இல்லை, அதன் மூலமாக எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதனால எனக்கு எதுவுமே கிடைக்கல. இப்போ விஜய் பார்க்க போகிறேன்னு அவ்வளோ பேர் போனாங்களே, என்ன கிடைச்சிது? சும்மா பார்த்துட்டு ஒரு சந்தோஷம் கிடைச்சது, மனநிறைவு, தானே அவனுக்கு ஒரு கிராட்டிஃபிகேஷன். அந்த கிராட்டிஃபிகேஷன்ற ஒரு விஷயம் ஏஐக்கு இருக்கா? இது செஞ்சதுனால எனக்கு திருப்தியாக இருக்குப்பா, சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு. அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்றதுனால ஏஐயால் என்றைக்குமே மனுஷனாக முடியாது. ஆனால் இப்போ ஒரு ஏஐ வந்து மனிதனுடைய தகவல்களை திரட்டி எல்லாமே ஏ டு செட் அதுக்கு வந்து அப்சர்வ் பண்ணி எடுத்துக்க முடியுது. இதன் மூலம் பிளாக்மெயில் பண்ணுற அளவுக்கு ஏஐ பிளாக்மெயில் பண்ணாது. அதை பயன்படுத்துகிற ஒரு ஆள் இருப்பாங்க, அவன் தான் பிளாக்மெயில் பண்ணுவான். ஏஐ என்ன பண்ணும் தெரியுமா? இப்போ ஃபேஸ்புக்கில் நீங்கள் போகிறீங்கன்னா, ஃபேஸ்புக்கு, யூடியூப் ஏதோ ஒன்று போகிறீங்கன்னா, ஏஐ என்ன பண்ணுன்னா, நீங்கள் பார்க்குற எல்லா வீடியோஸையும் அது நோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அங்கே யூடியூப் ஓனர் கேட்பான், ஏய் நந்தா எந்த வீடியோலாம் பார்க்குறான்னு சொல்லு, அர்ஜுன் எந்த வீடியோலாம் பார்க்குறான்னு சொல்லு, சுபாஷ் எந்த வீடியோலாம் பார்க்குறான்னு சொல்லுன்னு அதுக்கு அவன் உள்ளே வச்சுருப்பான். அது எல்லாம் சொல்லும். இவருனா இதை தாங்க பார்ப்பாரு, இவருனா இதை மட்டும் தான் பார்ப்பாரு, இவருனா இதை தான் பார்ப்பாரு. அப்படியா, ரைட்டு. நீ என்ன பண்ணு, நந்தாவுக்கு ஜோசிய வீடியோவாக காமி, அர்ஜுனுக்கு கில்மா வீடியோவாக காமி, சுபாஷுக்கு பைபிள் வீடியோவாக காட்டு. ஏன்னா அதுதான் அவங்க பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி அது உள்ள ப்ரோக்ராமை அவன் மாற்றி எழுதி வைப்பான். மாற்றி எழுதி வச்சு இன்னொரு ப்ரோக்ராமை கூப்பிட்டு என்ன சொல்லுவான், டே நீ என்ன பண்ணு, இவன் ஜோசியம் வீடியோ தானே பார்த்துக்கிட்டே இருக்கான், ஜோசிய சம்மந்தப்பட்ட ஆப் எவெல்லாம் வச்சுருக்கானோ அவன் கொடுக்குற ஆடெல்லாம் கொண்டு போய் அவன்கிட்ட காட்டு. இதை பூரா செய்கிறது மனுஷன், ஏஐ செய்யலை. ஏஐயால் என்ன செய்ய முடியும்னா 50 பேர் சேர்ந்து 50 நாள் திரட்டக்கூடிய தகவல்களை அது 5 நிமிஷத்தில் திரட்டி கையில் கொடுத்துரும். அவ்வளோதான் அதுக்கு செய்ய தெரியும். இவன் மனுஷன் தான் என்ன பண்ணுவான், இந்த தகவலை இன்னொரு ஏஐட்ட கொடுத்து வேற ஒரு வேலையை செய்ய சொல்லுவான். இப்படியெல்லாம் செஞ்சு அது மூலமாக மனுஷன் காசு சம்பாதிப்பான். ஏஐ காசு சம்பாதிச்சு என்ன செய்ய போகுது? அது பணத்தை வச்சு என்ன பண்ண போகுது? ரெசார்ட்ல போய் சேவ் பண்ண போகுது, ரெசார்ட்ல போய் 2 நாள் தண்ணியை போட்டு படுக்க போதா? நீங்கள் சொல்ற மாதிரி அந்த தேவை என்ன, அந்த தேவை இல்லாத வரைக்கும் ஏஐயால் தேவைன்றதுக்கு அதுக்கு வரவே முடியாது. அது அந்த தேவை இல்லை. மனித குலம் வந்து இப்படி வாழுதுன்னா அது ஒரு தேவை இருக்குது, அடுத்த எதிர்காலம் பற்றின சிந்தனை இருக்குது, இந்த பிரித்தரக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. இது எதுவுமே ஏஐ கிடையாது. அப்போ அந்த தேவை இல்லாத வரைக்கும் ஏஐ நிச்சயமாக மனித குலத்தை எந்த காலத்தையும் ஆள முடியாதுங்கிறதா. அது வந்து ஒரு நல்ல மிகப்பெரிய பவர்ஃபுல்லான கருவியாக மாறுமே தவிர ஒரு ஊழியால் கல்லை உடைக்க முடியும், ஊழியை வச்சு மனுஷனால கல்லை உடைக்க முடியும். ஊழியே போய் கல்லை உடைக்குமா? அது மனிதனோட உதவி தேவை. அது மாதிரி தான் மனிதன் தான் அதை பயன்படுத்த முடியும். நான் எப்பவுமே சின்ன வயசுல சும்மா ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிப்பேன் சார். கம்ப்யூட்டருக்கே இவ்வளோ தெரியுதுன்னா கம்ப்யூட்டர் ஒரு மனுஷன் தெரியாதா? அவ்வளோதான் மேட்ரு. இந்த சிந்தனை தானே அப்படியே வருவேன். அதுதான் ஏஐக்கும் பொருந்தும். அதாவது மனிதன் உருவாக்குனது தான் இது எல்லாமே அப்படிங்கும் போது மனிதன் நிச்சயமா அதை கட்டுக்குள் தான் வைத்திருப்பான். தாண்டி அதோட தேவை இல்லாதனால அதை சிந்திக்க முடியாது. அதுக்கு அப்படி ஒரு அவசியமே கிடையாது. அதுடைய அதான் நீங்கள் சொன்ன மாதிரி அதோடைய அவசியம் கிடையாதுங்கும் போது பசிச்சா தானே சாப்பிட போகிறோம், இல்லைன்னா ஏன் ஒரு பொம்மை குட்டிக்காரனம்லாம் அடிக்குமா? அதுக்காக அந்த பொம்மையும் குழந்தையும் ஒன்றாயிடுமா? அதுக்கு தேவை இல்லையே. குழந்தையும் குட்டிக்காரன் குழந்தை வந்து குழந்தைக்கே தெரியும், நம்ம அம்மாவுக்கு ஒரு கிஸ் கொடுத்தோம்னா அம்மா நமக்கு சாக்லேட் தருவாங்க. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குல்ல. பொம்மைக்கு என்ன பர்பஸ் இருக்கு? நான் 2 வாட்டி குட்டிக்காரன் நடிச்சா எனக்கு பேட்டரி வாங்கி போடுவாருன்னு நினைக்குமா என்ன? ஆக்சுவலி இது தான் உயிர் உள்ள இதாகவும் உயிரற்றதாகவும் கூட அதை பிரிக்கிறது கூட. உயிரற்றது மட்டும் இல்லை, தான் அப்படின்ற சிந்தனை. அதான் உயிர் உள்ளதானே தான்ங்கிற ஒரு சிந்தனைக்கே வர முடியும். ஒரு 3 வயசு குழந்தை பாருங்க சொல்லும், ஏதாவது போட்டுன்னு யாரும் அப்படிங்க, என்னது அது, நான் தான் பண்ணேன் அந்த பேச்சு வர்றதுக்கு முன்னாடியே அந்த நான்றது கான்செப்ட் வந்துடும். அது மனுஷனுக்கு மட்டும்தான் வரும். அதனால தான் அவன் மனுஷன். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த நான் அப்படின்ற ஒரு விஷயம் என்ன, அது மற்ற விஷயங்களுக்கு வந்தால் தான் அது மனிதனை தாண்ட முடியும். இல்லாதவரை மனுஷனை தாண்டி போக முடியும். அப்படின்னா அது ஒரு உயிரினமாக தானே இருக்க முடியும். உயிரற்ற ஒரு பொருளால் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது உயிரினத்தோட அடுத்த வெர்ஷனாக இருக்கலாம்ல. இல்லை, அந்த நான்ற சிந்தனை மற்ற இதுவரை இருக்கக்கூடிய உயிரினங்கள் எதுக்கும் இல்லை. அதனால தான் அது 5 அறிவுன்னு நம்ம சொல்கிறோம். புரியுது சார். நிறைய பேர் 6ஆம் அறிவுன்னு பகுத்தறிவு சிந்தனை அது இதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் அப்படின்ற ஒரு அடையாளத்தை பற்றி யோசிக்க தெரியறது மட்டும்தான் அந்த 6வது அறிவுன்றது. ஸோ நமக்கு இது இன்னொரு கைத்தடி தான் ஏஐ.
மனுஷன் காலால் நடந்தான், குதிரையில் போனான், குதிரை வண்டியில் போனான், பைக்கில் போனான், காரில் போனான், ஃப்ளைட்டில் போகிறான், ராக்கெட்டில் போகிறான். இது எல்லாம் மனுஷன் நடக்கிறத விட வேகமாக போகும். ஆனால் தானாக போகுமா? மனிதன் தான் இயக்கணும். அதே தான் ஏஐ. சார் இப்போ அதான் ஏஐயோடைய ஏஐ தனக்கென்று ஒரு தேவை இல்லாத போது ஒரு உயிரற்ற பொருளாக இருக்குது. மனிதன் இதனால தான் தனித்துவமாக இருக்கான். அதனால் மனித குலத்தை ஏஐ வந்து ஒருபோதும் வெல்ல முடியாதுன்னே வச்சுக்கலாம். அப்படியே தான் வெல்ல இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது கிடையாது. அதான் நம்ம அந்த அப்படி ஒரு அதுக்கு ஒரு மனிதனை வெல்லணுன்ற தேவையே கிடையாது. வென்று என்ன பண்ண போகுது? அதுதான் இந்த எந்திரன் படத்தில் சொல்லியிருப்பாங்க. அதுக்கு வந்து ஐஸ்வர்யா ராய் வேணுன்ற தேவை வந்ததுக்கப்புறம் தான் அது வேலை செய்ய ஆரம்பிக்குது. அது வேற வசீகரன் சொல்கிறத மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்குது. புரியுதா? ஐஸ்வர்யா ராய் வேணும்னு முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் அது தானாக வேலை செய்ய ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்கள் ஃபோன் எல்லாத்தையும் கேட்டு கிருஷ்ணவேல் நீங்கள் இதெல்லாமா சொல்கிறீங்க, இருக்க எல்லாம் ரெடி பண்ணுறேன், ஏஐலாம் தனியாக சாட்டில் போய் பேசிக்கணும்னு சொல்லிட்டு வந்துச்சு. ஏஐலாம் அதாவது அவங்க இப்போ நீங்கள் என்னென்ன ஏஐட்டு பேசினா அதே மாதிரி அவங்க ஏஐட்டு பேசும்போது இந்த 2 ஏஐயும் பேசிக்கும் அப்படின்னு ஒரு சாட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. இங்கே பரவா ஏன் இதெல்லாம் பேசினாண்டாடி உண்மையாக பரவாயில்ல, இவன் இதெல்லாம் பேசினா அது மாதிரி காசிப் வேர்டெல்லாம் பேசிக்கோங்க மாதிரி கேள்விப்பட்டேன் சார். எனிவேஸ் இது ஒரு கிளாரிட்டியாக அவர் சொல்லலாம் சார். ஏஐக்கு தேவை இல்லைங்கும் போது அது நிச்சயமாக அது வெல்லாதுங்க. தனக்கென்று தேவை இல்லாததுனால அது எதுவுமே செய்ய போகிறது இல்லை. ஓகே சார், நிறைய ஒரு புரிதலுக்கு வந்துச்சு. நம்ம தொடர்ந்து ஏன் வெளிநாடுகளில் ஏஐ விட தாக்கம் எப்படி இருக்குது, தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது, இந்தியாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பிரித்து நம்ம பேசுவோம் சார். நேரம் கொடுத்ததற்கு நன்றி சார். நன்றி.